ஹே கைஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான 6 kgயில் 2 டயர் கேக்கில் நான் பண்ண ஒரு ஹாஃப் சாரி செரிமோனி கேக் தான் பார்க்க போகிறோம். கஸ்டமர் அனுப்பியிருந்த ரெஃபரன்ஸ் பிக்சரில் இருந்த மாதிரியே நிறைய தாம்பூலத்தட்டு, அப்புறம் டாப் டயரில் வந்து ஒரு பொண்ணு சேரில் உட்காந்துருக்க மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு தாம்பூலத்தட்டு ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு 2 days பிஃபோரே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ வந்து மொத்தம் 6 தட்டு வைக்க சொல்லியிருந்தாங்க. பட் ரொம்ப கம்மியாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் 9 தட்டாக ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரை பண்ண விடணும். ட்ரை பண்ண விட்டால் தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் டே வந்து அதை செட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக வந்து நான் நைட்டே வந்து எல்லாத்தையும் ட்ரை பண்ணுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். தென் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா நம்ம தட்டி எல்லாமே ட்ரை ஆகி கிடச்சிருச்சு. ஸோ நம்ம செஞ்சு வச்ச ஃப்ரூட்ஸு, ஸ்வீட்ஸு, அப்புறம் வெத்தலை, மாலை, பூவு, ஜுவல்ஸு, சாரீ எல்லாத்தையுமே நான் வந்து ஒவ்வொரு தட்டுலேயுமே வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஸோ எதை வந்து எதோட காம்போ பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு பெரிய டிஸ்கஷனுக்கு அப்புறம் நானும் ஹஸ்பண்டும் சேர்ந்து அதுக்கப்புறம் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பழம், தேங்காய் இதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து ஹைலைட்டடாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த அதிரசம், முறுக்கு இதெல்லாமே வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக இருக்கணுங்கிறதுக்காக நிறைய அந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இந்த எல்லா தாம்பூலத்தட்டுலேயும் உங்களோட ஃபேவரட் பார்ட் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலாக ஒரே ஒரு விஷயத்த மறந்துட்டேன். மைசூர் பாக் கட் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன், பட் மறந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் அதை வந்து வேகமாக எடுத்து கட் பண்ணி அதையும் வந்து நான் பிளேட்டில் வச்சு அரேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டேன். தட்டு வந்து ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிட்டோன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. ரொம்ப மைன்யூட் ஒர்க்ஸ் நிறையா இருக்கும் இதில். ஸோ ரொம்ப டைம் எடுத்துச்சு. கிட்டத்தட்ட வந்து 2 to 3 ஹவர்ஸ்க்கு கிட்டேயே வந்து நமக்கு எடுத்துச்சு. கேக் பார்த்திங்கன்னா 6 kgயில் 2 டயரில் கேட்டிருந்தாங்க. ஸோ 3 டயர்னால் ஓகேவாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன். பட் அவங்க வந்து டாலாக தான் வேணும், பெருசாக வேணும், அதனால் எனக்கு 2 டயரில் ஓகே, இன்னும் கொஞ்சம் 2 கிலோ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறதுனா கூட ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக அவங்க சொன்ன டைம்லலாம் பார்த்திங்கன்னா நான் பண்ணியே முடிச்சிட்டேன். ஆக்சுவலாக க்ரம் கோட்டில் ஃபினிஷ் பண்ணியாச்சு. அண்ட் கேக்கோட ஸ்பாஞ்சஸ் எல்லாமே நான் 1 day பிஃபோர் மார்னிங்கே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம கேக்குக்கு ஐசிங்லாம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ பார்டர் டிசைனுக்கு வந்து ரெகுலராக ஃபானண்ட்டே யூஸ் பண்ண வேணாம்னு எனக்கு தோணுச்சு. அவங்களுமே ஃபானண்ட் ரொம்ப அதிகமாக வேணாம், எதுக்கு யூஸ் பண்ணுமோ அதுக்கு மட்டும் பண்ணால் போதும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்துட்டு பார்டரில் வந்து நான் ஃப்ளவர் கட்டர் யூஸ் பண்ணி நான் கோல்டன் டஸ்ட் வச்சு நான் வந்து பார்டரில் வந்து ஃபுல்லாக டிசைன் கொடுத்து எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டாப் டயரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பொண்ணு வந்து இப்போ உட்கார வச்சாச்சு. ஸோ அதுக்கு பின்னாடி வந்து ஸ்டேஜ் மாதிரி நான் வந்து வச்சுருந்தேன். இப்போ வரிசையாக நம்ம எல்லா தட்டையுமே வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ வந்து பாட்டம் டயரில் மட்டும்தான் வைக்க சொல்லியிருந்தாங்க. பட் ஸ்பேஸ் இல்லாத காரணத்தால் நான் வந்து டாப் டயர், பாட்டம் டயர் ரெண்டுலேயுமே வந்து மாற்றி ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபைனலாக பார்த்திங்கன்னா எல்லா பிளேட்ஸையுமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ அரேஞ்ச் பண்ணிட்டு ஃபைனலாக பார்க்கும்போது ஒரே ஒரு பிளேட்டில் மட்டும் ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்துச்சு. என்னென்னு பார்த்திங்கன்னா தேங்காய் வாழைப்பழம் இருக்க தட்டு மட்டும் கொஞ்சம் அந்த வாழைப்பழம் வந்து திரும்பி இருந்துச்சு. ஸோ அதை வந்து எடுத்து கரெக்ட் பண்ணியாச்சு. அண்ட் ஃபைனலாக அவங்க சொன்ன வேர்டிங்ஸையும் வந்து நான் பாட்டம் டயர்லேயே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அண்ட் அவங்க அனுப்பி இந்த பிக்சர் படி கேக் ஃபுல்லாகவே வந்து கோல்டன் ஸ்பிக்கிள்ஸ் நிறைய இருந்துச்சு. ஸோ அதை வந்து நான் நிறைய ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். ஸோ அவ்வளோதான் நம்மளோட இந்த ஹாஃப் சாரி செரிமோனி கேக் டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் சொல்லிட்டு சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பை.